நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஒரு கவிஞர் தனது கற்பனையினால் அழியாத அமர காவியம் ஒன்றை ஏட்டிலே தருகின்ற இறைவன். கவிமொழியின் வலிமையினால் ஒரு கல்லும் கூட கருணையுள்ள மனிதனாக உருமாறிவிடுகிறது. பகுத்தறிவுள்ள சாதாரண மனிதனை பகவானின் வடிவத்தில் கற்பனை செய்து எழுத உருவாக்கும் கவிஞனுக்கு இயலாதா? இது கற்பனை அல்ல. எந்த மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அதை அப்படியே அந்தரங்கத்தில் பதித்து வைத்துக் கொள்கிறானோ அவனே இறைவனாகி விடுகின்றான். இந்த உயர்ந்த ஜீவ ரகசியத்தை அறிந்த உன்னைப் போல உணர்ந்தவனும் நீயே, அதை உணர வைப்பவனும் நீயே. ஹே மகாமுனி, அன்பும் பக்தியும் கவியாக வருகிறது. அதனால் தான் கவி அணுவணுவிலும் பகவானை தரிசிக்கின்றான். அதே நிலையில் மாமுனிவர் இந்த சாதாரண ராமனிடம் பரம்பொருளை தரிசிக்கிறீர். ராமா, இன்று உனது வாய்மையும் வாழ்வும் வரலாறாகிக் கொண்டிருக்கின்றன. தாடகை வதத்திலிருந்து தரணி போற்றும் பரசுராம கர்வபங்கம் வரை நினைத்தால் எனது உள்ளம் எனது முடிவில் உறுதி கொள்கின்றது. நீ இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வீக சக்தி, ஒரு அவதார புருஷன். உலகத்து மாந்தரை, தர்மாத்மாக்களை காத்திட, அதர்மங்களை எல்லாம் அழித்திட வந்தவன். நான் படைக்கும் காவியத் தலைவன் நீதான். மாமுனிவரே, இந்த ராமன் யார்? பிறவி எடுத்தது எதை முடிக்க? எப்படி நான் அறிவேன்? மகா கவிகளும் காலமறிந்த ஞானிகளும் அறிவார்கள். பல கோடி மனிதர்களில் இந்த நானும் ஒருவன். தசரதன் மைந்தன். இவன் பெயர் ராமன். ராமன் என்ற நான் அன்பு தந்தையின் ஆணைக்கிணங்க அருமை தம்பி லக்ஷ்மணனுடனும் என் மனைவி சீதையுடனும் 14 வருட வனவாசம் வந்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு எங்கள் வருகையின் விளைவால் அமைதியான சூழ்நிலை, அருந்தவம் புரிகின்ற மனநிலை பாதிக்கக்கூடாது. அன்பு கூர்ந்து எளியனுக்கு பக்குவமடைய ஒரு அமைதியான தனிமையான இடத்தை காட்டி வனவாசத்தை கழிக்க உதவுங்கள். உனக்கொரு இடம் வேண்டுமென்று என்னை கேட்கிறாயா? புரியாமல் தான் கேட்கிறேன். நீ இல்லாத இடமா? அது எங்கிருக்கிறது? பிரபு, ஒரு அணுவை விஸ்வரூபமாக்காதீர்கள். சிறியவனுக்கு சித்திரகூட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்க அனுமதித்தால் அங்கே நாங்கள் மூவரும் வசிக்க குட்டிலமைத்துக் கொள்வோம். மக்களின் இதயமெல்லாம் நீ வாழ்கின்ற இடம்தானே. மனிதனாக வந்த தெய்வமே கேட்கும்போது நானும் பதில் சொல்லத்தான் வேண்டும். இந்த சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே உன் இருப்பிடத்தை அமைத்துக்கொள். புனித நதியான மந்தாகினி மாதா கங்கையைப் போல் மகத்தானவள். அதை மகர்ஷி அத்திரியின் உத்தம மனைவி சதி அனுசூயா தன் தபோபலத்தால் நீலமலையிலிருந்து கொண்டு வந்தாள். இங்குள்ள வனப்பகுதியில் வசிப்பவரெல்லாம் பக்தியும் பாசமும் உள்ளவர்கள். அவர்கள் உன்னை தங்கள் அரசனைப் போல் கருதி உனக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வார்கள். உங்கள் ஆசி. पूर्वोच्चरितशो पुण्यतिथो मम सकलमनोरथसिद्ध्यर्थ गृहप्रवेशाङ्गभूतं द्वारशाखाधिष्ठातदेवतानां पूजनमहं करिष्ये. दक्षिणशाखायां गङ्गायै नमः स्वाहा, वामशाखायां यमुनायै नमः स्वाहा, ऊर्ध्वद्वारिश्रिये नमः स्वाहा, मध्ये देहल्यां वास्तुपुरुषाय नमः स्वाहा, दक्षिणे शङ्खनिधये नमः स्वाहा, वामे पद्मनिधये नमः स्वाहा,
द्वारस्य चतुष्कोणे आग्नेयादि उद्योतकर्मणे गणपते नमः स्वाहा. ஹே சூரிய வம்ச திலகமே, வாஸ்து வேள்வி பூர்த்தி அடைந்து விட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், வாஸ்து சாந்திக்கு மிக மிக சிறந்த நாள். உங்கள் குல தெய்வத்தையும் பெரியவர்களையும் மனதில் நினைத்துக் கொண்டு தேவி சீதையுடனும் தம்பி லட்சுமணனுடனும் பர்ணகுடியினுள் பிரவேசம் செய்யுங்கள். சுபகாரியத்தை முடித்து வைத்தீர்கள், வாழ்த்துங்கள். நீடூழி வாழ்க. இங்குள்ள வனதேவதைகளே, மலர் கொடிகளே, புனித மந்தாகினி நதியே, பார்வை கெட்டியும் எட்டாமலும் உள்ள ஜீவராசிகளே, தசரத மைந்தன் ராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் இந்த புனித குடிலில் பிரவேசிக்கின்றேன். எப்போதும் நீங்கள் எனக்கு துணையாயிருங்கள். देवताभ्यो नमः. ओम गणपते महादेवताभ्यो नमः. நான் பிறந்த இடத்தின் புனித மண்ணே, இங்கே நீ இருப்பதினால் இந்த இடமே புனிதம் பெறுகின்றது. இந்த வனமே எனக்கு அயோத்தி, இதுவே கோசல நாடு. மாதா, உன்னை பிரிந்தாலும் உள்ளமெனும் கோவிலில் நீதான் வாழ்கிறாய். பக்தியுடன் என்றும் உன்னை நான் வணங்குவேன். ஆச்சாரியரே, சொல்லுங்கள் குருதேவா. ஏற்பாடுகள் எல்லாம் எல்லாம் சொன்னபடி நடந்து முடிந்து விட்டன. குருதேவா வணக்கம். நலமுண்டாகட்டும். ஆபத்தில் இருக்கிறேன், அபயம் கேட்டு நிற்கிறேன். பிரச்சனைகளோடு வந்து அமைதி எழுந்ததேன் சுமந்திரரே? ஏன் இந்த பரபரப்பு? கோரிக்கைகளை, குமுறும் மன உணர்வுகளை மன்னர் என்னிடம் சொல்லி அனுப்பினார். மந்திரி நான் அதை செய்யவில்லை. நிலைமைகள் இப்படி உருவாகும் என்று எனக்கு தெரியும். குருதேவா, மன்றாடினேன், தேவியும் வரவில்லை. தேருடன் திரும்பினேன். திரும்பியது தேவி இல்லாத தேரல்ல. தேவி இல்லாத தேரில் ராமனுடைய நீதி, நேர்மை, தியாக பெருமைகளை எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள். இதே தேர் ராமனுடன் வந்திருந்தால் ரகுவம்சத்தின் பெருமை நிச்சயமாக நீடிக்காது. அமைச்சர் அச்சமின்றி மன்னரை போய் சந்திக்கலாம். இல்லை குருதேவா, மன்னரை சந்திக்கும் அளவுக்கு துணிவில்லையே எனக்கு. அவருடைய ஏங்கிய பார்வை ராமன் எங்கே என்று கேட்கும். அவருடைய செவிகள் தேர் வரும் ஒலியில் ராமன் குரலை தேடும். சுமந்திரனை தனியே கண்டு சோகத்தில் மன்னவர் துடித்தால் என்னால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் குருதேவரே? குருதேவரே, தாங்களும் என்னோடு இருந்து தங்கள் அறிவுரைகளை, தங்கள் பக்குவமான பரிந்துரைகளை கேட்டு மன்னவர் துயரம் சற்று தணிந்தால். இன்று அயோத்தியை புண்பட்டு போயிருக்கிறது. குருதேவரே, அன்பு கூர்ந்து கேளுங்கள். அமைச்சன் பணிந்து கேட்கிறேன். உங்கள் நிலைமை புரிகிறது. செல்வோம் சுமந்தரே,
நானும் வருகிறேன். Swami. Swami. தீர்த்தம் இந்தாருங்கள். ஐந்து முழு நாட்கள் முடிந்து விட்டன. ராமன் சென்று இன்னும் சுமந்திரனும் வரவில்லை. கௌசல்யா, ராமனும் வர மறுக்கிறானா? ராமன் லட்சியத்தில் உறுதி உள்ளவன். அவன் எண்ணத்தை மாற்றுவதென்பது எளிதே அல்ல. மன்னருக்கு வெற்றி. மன்னவா, குருதேவர் வசிஷ்டர் அமைச்சர் சுமந்திரருடன் வருகை தருகிறார். வந்துவிட்டாரா? உடனே அழைத்து வா. தங்களின் கட்டளை. குருதேவா, சுமந்தரரே, என்ன ஆயிற்று? மைந்தன் ராமன் எங்கே? மருமகள் சீதை எங்கே? சுமந்தரரே, மன்னித்து விடுங்கள் அரசே. பணி முடிக்க இயலாமையால் நானி நிற்கிறேன். சுமந்தரரே, சீதையும் வரவில்லையா? என் பேச்சு சிறிதும் எடுபடவில்லையோ? ஆம் அரசே, முடிந்தவரை முயற்சி செய்தேன். ராஜ கட்டளைப்படி நடக்க சக்தி இல்லை. உங்கள் சுமந்தரனை தண்டியுங்கள். என் மன்னவனே, இந்த சுமந்தரனை தண்டியுங்கள். இல்லை, மன்னவன் என்று என்னை சொல்ல வேண்டாம். இன்று அயோத்தியிலே அரசனும் இல்லை, ஆட்சியும் இல்லை. ஆம் சுமந்தரரே, அயோத்தியிலே ஆள்பவன் என்று ஒருவன் இருந்தால் அந்த புறத்திலே ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது. மன்னன் குருதேவருடன் விவாதிக்காமல், மதியுக மந்திரிகளை கலக்காமல், ஒரு அகங்கார அலங்காரியின் கைபொம்மையாக மாறி மரபுகளை எல்லாம் வேறுவானா? சுமந்தரரே, சுமந்தரரே, இன்னும் என்னை மன்னனாக மதித்தால் என் ஆணையை ஏற்றுக்கொண்டு இப்போதே இக்கடமே என்னை தேரில் ஏற்றி வனத்திலே விட்டு விடுங்கள். ராமன் இல்லாத அயோத்தி என் உயிரை சுடும் தீ. தவறு அரசே. உன் போன்ற தீரன், வீரன், நேர்மையாளன் அழுது புலம்புவது அழகல்ல. இந்த மதிப்பீடுகளுக்கெல்லாம் நான் தகுந்தவன் அல்ல. கொடுமைக்கு துணை போறேன். நான் மனிதன் அல்ல. அரசே, உத்தம குணங்களே வடிவாக வந்த சத்தியராமனை பெற்ற சரித்திர நாயகன் நீ. வாக்கினை காப்பாற்ற ராஜ மாளிகையை, மணிமுடியை தியாகம் செய்தவனை சிறுமைப்படுத்தி விடாதே. குருதேவா, உத்தமனான அந்த மைந்தனை பெற்றவனாயிருந்தும் அவனுடைய மனப்பக்குவம் எனக்கு வரவில்லையே. மைந்தன் ராமனுக்கு ராஜ்யம் தருவதாக சொல்லி ராஜ்யத்தை விட்டே துரத்தினேன். புண்படுத்தியும் அவன் புன்னகையுடன் சென்றான். அந்த மைந்தனை பிரிந்த பிறகும் என் உயிர் போகவில்லையே. பாவியிலும் மகா பாவி என் போல் யார்? என் இறைவா, என் வாழ்நாளில் சிறிதாவது சீரிய பணி செய்திருந்தால் ராமனுக்கு பதிலாக எனக்கு கானக வாசம் கொடு. இந்த மாளிகை வாசம் எனக்கு தாங்கவில்லை, தாங்கவில்லை.
மன்னா, காலமறிந்த ஞானி, சூரிய குலத்தின் வீரியமுள்ளவன், நீ குழந்தையைப் போல் தேம்புவது பெருமை அல்ல. ஜீவ மரணம், லாப நஷ்டம், பாசத்துக்கு உரியவர் வருவதும் பிரிவதும் இவை எல்லாமே காலத்தின் பிடியிலே. எப்படி இரவும் பகலும் வருவதை யாராலும் நிறுத்த முடியாதோ, அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருவதை நிறுத்த முடியாது. அதனால்தான் தீரன் வீரன் அழுவது ஆண்மைக்கு அழகல்ல. மனம் குழம்பும் போது எனது அறிவு செயல்பட மறந்து விடுகின்றதே குருதேவரே. அரசே, ராமன் மீது அன்பு வைக்காமல் ஆசை வைத்ததால் தான் இன்று நீ கலங்குகிறாய். கருத்து கண்களை திறந்து பார். ராமனை பற்றிய பெருமையில் தலை நிமிர்வாய். சற்று அமைதியாக சிந்தித்துப் பார். ராமன் செய்தது எப்படிப்பட்ட செயல்? இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை இழந்தும் சிரித்துக் கொண்டே வனம் சென்றானே. எதற்கு? தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை காட்டுவதற்கு. தியாகம் செய்ய தயங்காத ரகுவம்ச கீர்த்தியை நிலைநாட்டுவதற்கு. சொந்த நலனுக்காக ரகுவம்சத்தார் வாக்கு மாற மாட்டார் என்று சுட்டி காட்டுவதற்கு. ராமனை பார்த்தாயே, சிறிது கூட சலனமடையவில்லையே. அதுபோல் லட்சுமணன் போனான், சீதையும் போனாள். அவள் ஒரு அரசரின் மகளாயிருந்தும் ஒரு சக்கரவர்த்தியின் மருமகளாயிருந்தும் கூட மகிழ்ச்சியுடன் வனம் சென்றாள். மூவரும் அவரவர் கடமையை செய்தார்கள். அந்த மூவருக்காக நீ பெருமையில் பூரிக்க வேண்டிய நேரம் இது. முனிவரே, எளிதாகச் சொல்லிவிட்டீர்கள். என்னால் முடியவில்லையே. ஏமாற்றங்களை சந்திக்கும் போது இமயம் போல் இருக்க வேண்டும். காவலனின் துயரங்களில் யாவருமே பங்கு பெறுகிறார்கள். இதை மறக்கக்கூடாது. நாடு பெரிது, நமது துயரங்களோ மிக மிகச் சிறிது. என் மன்னவா, ஸ்ரீராமனும் மீண்டும் மீண்டும் சொன்னது இதுதான். அன்பு தந்தையே, மைந்தன் ராமனுக்காக வருந்தாதீர்கள். உங்கள் வேதனை என்னை சுட்டுவிடும். ராஜ்யம் இழந்தது என்னை புண்படுத்தவில்லை என்று. தம்பி பரதனுக்கும் ராமனுடைய செய்தி, ராமன் மீதுள்ள பாசத்தால் சத்தியமான தந்தையை துயரப்படுத்தாதே என்று. மன்னவா, ராமனின் க்ஷேமத்திற்காக தங்கள் துயரங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். எதற்கு வேதனை மன்னவா? இந்த சமயத்தில் ராமன் இங்கில்லாத நினைப்பில் அயோத்தியே அழுது கொண்டிருக்கிறது. தாமும் இனி அழுதால் ஆறுதல் அளிப்பது யார்? அமைதியுடன் நீங்கள் இருந்தால் துன்பம் எங்களை இன்று அதிகம் பாதிக்காது. அழுது கொண்டே இருந்தால் கண்ணீரும் இருக்காது. அழாதிருங்கள் சுவாமி. ராமன், லக்ஷ்மணன், சீதையை தாம் மீண்டும் சந்திப்பீர்கள். கலங்காதீர்கள் மன்னவா, கலங்காதீர்கள். ராணி, ராணி, பயமே இல்லை, பயமே இல்லை. சுமந்திரர் திரும்பி விட்டார். ராமன், சீதை, லட்சுமணன் கங்கையை கடந்து காட்டுக்கு சென்று விட்டார்கள். இனி பயமே இல்லை. நம் கொடிதான் பறக்கும். மந்த்ரா, மன்னவர் இதையெல்லாம் கேட்டு மன்னர் சுமந்திரரிடம் என்ன சொன்னார்? என்ன சொல்ல, ஒரே புலம்பல். பக்குவமாக குரு வசிஷ்டர் 1000 நீதிகளை எடுத்து பேசி பேசி அதை நிறுத்தினார். அப்புறம் சும்மா இருந்தாரே தவிர எதுவும் பேசவில்லை. ஆகாயத்தை பார்த்து கண்கள் நிலைக்க நிலைக்க படுத்தார். ராமா, 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 ராமா.
கௌசல்யா, 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 மன்னவா, சுவாமி. கௌசல்யா, நீ எங்கே இருக்கிறாய் சுவாமி. தேவி? சுவாமி. நீ எங்கே இருக்கிறாய்? சுவாமி. கௌசல்யா, சுவாமி. நீங்கள் ஒருவரும் என்னை விட்டு போகாதீர்கள். உங்களை என் கண்ணால் பார்க்க முடியவில்லை. உன் கையால் என்னை பிடித்துக்கொள் கௌசல்யா. என்னை பதறாதீர்கள் பிடித்துக்கொள். சுவாமி. பக்கத்திலேயே இருக்கிறேன் சுவாமி. இருங்கள். உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் சுவாமி. பயணத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் கோசலை. சொல்வார்கள் மரண தருவாயில் கண்களுக்கு எதுவுமே தெரியாதென்று. அமங்கலமாக பேசாதீர்கள் சுவாமி. தைரியத்தை கைவிடாதீர்கள். உங்களுக்கு சுமந்திரர் சொல்லவில்லையா, தாங்கள் இதே நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தால் அது ராமனையும் பாதிக்கும் என்று? குருதேவர் அறிவுரையை சிந்தியுங்கள். பெற்ற தாயே, பெரியவர் குருதேவரின் உரைகளை கேட்டு பொறுமையுடன் இருக்கிறேன். குருதேவர் கலங்காதே என்றாரே, தாங்கள் அழவே கூடாது சுவாமி, அழவே கூடாது. அரசன் அழவே கூடாது. பொறுமையாக நான் அழாமல் இருக்கிறேன். ஆனால் அரசன் மரணத்தை நினைக்க கூடாதா? தாம் கலங்காதிருங்கள். எங்களுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள்? வாழ்வதற்கு ஏனோ எனக்கு விருப்பமில்லை தேவி. அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சுவாமி, பேசவே கூடாது. கர்ம பலனை யார் மாற்றுவது ராணி? முன் செய்த தீவனையின் பலனை அவன் அனுபவித்துத்தான் தீர்வான். உலகாளும் சக்கரவர்த்தியானாலும் அவனுடைய ஆற்றல், அவன் செய்த தர்மத்தின் பலன் கர்ம பலனை அனுபவிப்பதிலிருந்து அவனை காப்பாற்றாது. இதுதான் விதியின் விளையாட்டு. கர்மா சக்தி மிக்கது. அதன் எதிரே எந்த ஒரு சக்தியும் செயல்படாது. அன்று அந்த அந்தக முனிவர் வெந்த நெஞ்சத்துடன் சாபம் தந்தார். அவரைப் போலவே மகனை பிரிந்து வடிவேன் என்று முன் செய்த பாவத்தின் முடிவுகளை சந்திக்கும் நேரம் நெருங்குகிறது. மாமுனிவரே, உமது சாபம் என்றுமே பொய்யாகிவிடாது. நானும் அன்று நீங்கள் பட்ட வேதனையில் துடிக்கிறேன். யார் அந்த முனிவர்? எதற்காக சபித்தார் உங்களை? சிரவணகுமாரனின் பார்வையற்ற தந்தை. சிரவணகுமாரன்? யார் சிரவணகுமாரன்? துன்பத்தில் ஏதேதோ பேசுகிறீர்களா? இல்லை இல்லை, பேசவில்லை. இது நிகழ்ந்தது கௌசல்யா, இது நடந்தது என் இளம் பிராயத்தில். அப்போது நம் திருமணம் கூட ஆகவில்லை. அன்று நான் யுவராஜன் 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 இளம் பருவம், பயம் தெரியாத நேரங்கள். திசையெட்டும் தசரதனின் வில்லாண்மையை வியந்து பேசிய நாட்கள். சப்தம் கேட்டு சரம் தொடுப்பதில் நான் நிபுணன். மக்கள் அதிசயித்தார்கள். ராஜகுமாரன் தசரதன் வெறும் சத்தத்தை கேட்டே இலக்கை குறிவைக்கிறான் என்று. இளமை காலம், இரவு நேரம், சரையு நதி ஓரம், வேட்டையாடும் ஆர்வம், அதிலும் சப்தவேதியில் சாதனை படைக்கும் வேகம். காட்டெருமையோ கடும் புலியோ அல்லது யானையோ தண்ணீர் குடிக்க அங்கு வரலாம் என்ற எண்ணத்தில் மரங்களின் பின்னால் மறைந்து நின்றேன். மனித குரல். யார் என் மீது அம்பெய்தது? நான் யாருக்கும் தெங்கு செய்ததில்லை. ஆண்டவரே, என்ன இது? வேண்டாம், அம்பை எடுக்காதீர்கள். அம்பை எடுக்க விடு. என் உயிர் போய்விடும். என் குற்றம் என்ன? ஒன்றுமறியாத என்னை நீங்கள் இப்படி
கொலை செய்ய காரணம்? முனிகுமாரனே, பாராமல் செய்துவிட்டேன். பாராமலா? ஒரு நிரபராதியின் மரணத்திற்கு காரணமானவர் பேசுவதா? தபஸ்வியின் மைந்தனே, உன்னை நான் எப்படி நம்ப வைப்பது? இது எதிர்பாராமல் நடந்துவிட்டது. ரகுவம்சத்தார் சொப்பனத்தில் கூட யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள். ரகுவம்சமா? தசரதன், அயோத்தியின் யுவராஜன். யுவராஜா தசரதர் யுவராஜராயிருந்தும் இப்படி பொறுப்பின்றி. பாவத்திற்கு பரிகாரம் சொன்னால் என் உயிரை நான் வழங்கியாவது உன் உயிரை காப்பாற்றித் தருவதற்கு காத்திருக்கிறேன். வேண்டாம் யுவராஜா, அது வேண்டாம். கொடுமையான உங்கள் பாணம் பட்ட அனாதையாக நான் சாகின்றேன். பாவமறியாத என் பெற்றோர்க்கு கண்ணில்லை, பக்கத்துணை யாரும் கிடையாது. அவர்களால் நடக்க முடியாது. நான் மடிந்து விட்டால் அவர்களும் மடிந்து விடுவார்கள். பாவம், அவர்களுக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன். மகன் செய்த பாவம் பெற்றோரையும் பாதிக்கிறது. யாரை குறை சொல்ல? என்னை படைத்தவனே, பெற்றோரின் தாகத்தை தீர்க்க முடியாது என்னையும் ஏன் படைத்தாய்? பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை. பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை. என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு முனிக்குமாரனே. பரிவு காட்டி என்னை மன்னித்து விடு. நான் மன்னிப்பது அழகில்லை உங்களுக்கு. துணை இழக்கும் என் பெற்றோர்களிடம் சென்று அவர்களின் முன்னால் மறைக்காமல் சொல்லுங்கள். அந்த நல்லவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். நல்லவர்களின் நெஞ்சம் நொந்து புண்படுமேயானால் தெய்வமும் துணை வராது. அவர்களின் தாகம் தீர்க்க உடனே புறப்படுங்கள். என் செய்ய பிறவி தந்த பெற்றோர்க்கு என் சேவை இவ்வளவுதான். யுவராஜா, யுவராஜா, வேறு வழியில்லை. உரிமையுடன் ஒரு பிரார்த்தனை. மரணம் அழைக்கிறது, பாசம் இழுக்கிறது. பாவம், தாகமோடு இருக்கும் என் தாய் தந்தைக்கு இந்த தண்ணீரை அருந்துவதற்கு கொண்டு போய் கொடுங்கள். மறக்காமல் மறுக்காமல் தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள். அவசியம் கொண்டு போய் கொடுங்கள். என்னை படைத்தவனே, ஏன் சோதனை? என் மகன் ஏன் இன்னும் வரவில்லை? அருகில் தண்ணீர் இருந்திருக்காது. ஏதோ ஓசை கேட்கிறது. ஸ்ரவணகுமாரா, நீதானே? பேசாமல் இருக்கிறாய். உன் மௌனத்தின் காரணம் என்ன? நீ போய் வெகு நேரம் ஆயிற்றே என்று அம்மா கலங்கி விட்டாள், சங்கடப்பட்டாள். சமாதானப்படுத்தினேன் வருவான் என்று.
அச்சம் எதற்காக? அம்மாவும் நானும் கோவிப்போமா என்ன? அட, கோபிக்க காரணமே இல்லையே. உனக்கு புரியாது தாய் மனத்தின் சங்கடங்கள். உண்மையாக இன்று கண் பார்வை இழந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உன் கையே ஊன்றுகோல். ஆம், எங்களின் கண்கள் நீ. இன்று பெற்றோரையே வளர்க்கும் பிள்ளை நீ. தா தா மகனே, அப்பாவும் நானும் தாகம் தீர்க்க அன்பு கைகளால் பருகிட நீர் தா. தா மகனே. கொஞ்சமிரு மகனே. முதலில் உன் தந்தை பருகட்டும் மகனே. உன் தந்தை பருகட்டும், பருகட்டும். யாருடைய கை இது? என் மகன் கை போல் இல்லையே. சொல், சும்மா இருப்பதேன்? எப்படி சொல்வேன் முனிவரே, உங்கள் மகன் இல்லை என்று? சொல்வது உண்மையா? வந்தது யார் என்று சொல். அயோத்தி அரசனின் மைந்தன் தசரதன். அப்படியானால் என் சிரவணன் எங்கே? சொல், என் மகன் எங்கே? தாம் தாம் தண்ணீர் அருந்துங்கள். உங்கள் மகன் அனுப்பினான். இல்லை, அவன் வராமல் தண்ணீர் குடிக்க மாட்டோம். நீ போய் மகன் சிரவணகுமார் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும். அவனிடம் சொல்லு, உன்னுடைய பெற்றோர்கள் தாகத்தினால் பரிதவித்துக் கொண்டிருப்பதாக. அவனுடைய கையினால் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லு. போய் வாப்பா. அவனை அழைக்க முடியாது, அவன் வரவும் முடியாது தாயே. சிரவணன் சென்று விட்டான். சென்றானா? எங்கே சென்றான்? இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய். அவன் சொல்லாமல் போகவே மாட்டான். நீ சொர்க்கத்தை தந்தால் கூட தன் பெற்றோரை பிரிந்து செல்லவே மாட்டான். முனிவரே, அவன் நிஜமாகவே சொர்க்கம் சென்று விட்டான். ஆம், எதிர்பாராமல் நடந்தது. குடத்தில் தண்ணீர் நிரப்பும் ஓசை கேட்டு யானை என்று தவறாக நினைத்து ஒலி கேட்டு குறிவைத்தேன். அது உங்கள் மைந்தனை தாக்கி அவன் உயிரை குடித்து விட்டது. இல்லை, என் மகன் சிரவணன் சாகவில்லை. அம்மா, அம்மா, கொஞ்சம் தண்ணீர் பருகுங்கள். இது தங்கள் மகனின் இறுதி பிரார்த்தனை. அடே கொலைகாரா, உன் கையாலா பருகுவேன் தண்ணீர்? மைந்தன் தான் தண்ணீரை பருகத் தர வேண்டியவன். வாழ்விலும் மரணத்திலும். சிரவணா, மகனே சிரவணா, பெற்றவளை தவிக்க விட்டு போய்விடாதேடா என் மகனே. போய்விடாதேடா என் மகனே, நானும் வருகிறேனடா மகனே. மகனே, மகனே, மகனே. இல்லை 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 இல்லை. எங்கள் மைந்தனின் இறுதி ஆசையை நிறைவேற்ற அல்ல, யமனாக நீ எங்களுக்காக வந்திருக்கிறாய். ஆம், யமனாக வந்திருக்கிறாய். தசரதா, இருக்கிறதா இன்னும் ஒரு அம்பு உன் கையில்? இணையட்டும் அது உன் வில்லில், பாயட்டும் அது என் மார்பில், சாயட்டும் உடல் மண்ணில். மன்னியுங்கள் முனிவரே, மன்னியுங்கள். மன்னிப்பா? உனக்கு மன்னிப்பா? அட நீச்சனே, என்ன தைரியம்! ஒன்றுமறியாத எங்களுடைய மகனை உன் அன்பு பயிற்சிக்கு இரையாக்கி மன்னிப்பு கேட்கிறாய். கொலைகாரா,
ஒரு குடும்பத்தையே நீ இன்று சாகடித்தாய். என் மகன் போனான், என் மனைவியும் போனாள். இனி நான் மட்டும் இருந்து என்ன பயன்? நானும் போகிறேன். போகுமுன் தசரதா, நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். மகனை பறிகொடுத்த ஏக்கத்தில் பெற்ற தந்தையின் ஆத்மா உன்னை சபிக்கிறது. எப்படி நான் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய். என்னை போலவே மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய். என்னை போலவே மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய். துடித்து துடித்து மடிவாய். துடித்து துடித்து. அதோ பார், முனிவர் சாபம் கொடுக்கிறார். முனிவர் சாபம் கொடுக்கிறார். அதோ பார், முனிவர் சாபம் கொடுக்கிறார். அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறார். முனிவர் முனிவர் எனக்கு சாபம் கொடுக்கிறார். எப்படி நான் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிகிறேனோ அப்படி நீயும் மகனை பிரிந்து மடிவாய். மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய். மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய். என்னை போல் மகனை பிரிந்து துடித்து துடித்து மடிவாய். துடித்து துடித்து மடிவாய். துடித்து துடித்து மடிவாய். சுவாமி 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 என்னை பாருங்கள் சுவாமி, என்னை பாருங்கள் சுவாமி. ராமா, சுவாமி 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 சுவாமி. தந்தையே, என்ன விஷயம் அண்ணா? ஏனோ புரியவில்லை. நம் தந்தையின் தேர் ஆகாச மார்க்கமாக தென் திசை நோக்கி விரைந்து செல்கிறது. நாம் அயோத்தியை விட்டு வந்ததிலிருந்து தங்கள் ஞாபகம் அப்பாவிடமே லயித்திருக்கிறது. அதனால்தான் அப்படி ஒரு தோற்றம். அவ்வாறே ஆகட்டும். மனது அமைதி பெறட்டும். ஓ சூரியகுலத்தின் கௌரவமே, வாழ்க்கையை முழுவதும் வசிஷ்டனாகிய என்னை நீ வணங்கி அஞ்சலி செய்து
நெஞ்சார வாழ்த்தி மலர்தூவுகின்றேன். உனது இந்த பிறவியில் ஆளும் மன்னனுக்குரிய கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி விட்டாய். அயோத்திய மக்களை நீ பெற்ற மைந்தருக்கு இணையாக மதித்து நாட்டின் நலனை கண்ணாக கருதி ஏற்ற பணியினை முடித்துச் சென்றாய். தேவாசுர யுத்தத்தின் போது அசுரர்களின் படையை வீழ்த்தி வென்று நீ சாதித்து காட்டினாய். திறமையிலும் வலிமையிலும் பெருமையிலும் மானிடர் தேவருக்கும் மேல் என்பதற்கு சான்றாக நின்றாய். இன்று இங்கு சிலையாக வானில் தெய்வமாக உரையும் உனது முன்னோர்கள் சூரியகுலத்தின் கீர்த்தி கொடியை நீ கண்போல் காத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாளைய ஏடுகளெல்லாம் உன் பெயரையும் ரகு, இக்ஷாகு, பகீரதன் போன்றவருக்கு இணையாக புகழ்ந்து எழுத இருக்கின்றன. ஒரு தாயின் பாசத்துக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. ஒரு தந்தையின் பாசத்துக்கு உதாரணம் சொல்ல பூமியிலே உன் கதை மட்டும்தான் உண்டு. தனையனை பிரிந்து தசரதன் மடிந்த இந்த சோகத்தினை கண்டு வானமும் பூமியும் கண்ணீர் வடிக்கின்றது என்று. என் மன்னவனே, இந்த புஷ்பாஞ்சலியை ஏற்றுக்கொள். எனது சக்கரவர்த்தி, உங்கள் அன்பு கொடி பறந்த ராஜ்யத்தின் அனைத்து மக்கள், அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் உங்கள் திருவடியில் விழிநீரும் மலரும் தூவுகின்றேன். கடமையில் நான் தவறும் போதும் அன்புடன் பரிவுடன் பொறுத்துக் கொண்டு உங்கள் பண்பட்ட இதயத்தால் மன்னித்து விடுவீர்கள். மன்னவா, உங்கள் இறுதி ஆசையை நான் நிறைவேற்ற முடியவில்லை. அந்த தவறுக்காக என் நெஞ்சம் கலங்குகின்றது, கண்ணீர் வடிக்கிறது. பால்ய தோழரே, முடிந்தால் சுமந்தரனை மன்னித்து விடுங்கள். குருதேவா, இப்போது நமக்குள்ள மிக பெரும் பிரச்சனை, மன்னரின் ஈமச் சடங்குகளை யார் செய்வது? சாஸ்திர மரபுகளை அனுசரித்தால் மைந்தனுக்குத்தான் தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்ய அதிகாரம். தரணியே தலதாழ்த்தி வணங்கிய பெருமையுள்ள மன்னவனுக்கு 4 மைந்தர்களை பெற்ற அந்த பாக்கியசாலிக்கு எந்த மைந்தனும் இல்லாமல் சடங்குகள் செய்வது உகந்ததல்ல. மன்னரின் 4 மைந்தரில் ஒருவர் கூட இப்போது இங்கில்லையே. ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் வனவாசிகள். பரதனும் சத்ருகுணனும் கூட வெகு தொலைவு கேகை நாடு போயிருக்கிறார்கள். செய்தி அனுப்பி இங்கே அழைப்பதற்கு நேரமில்லை. அவர்களுக்காக மன்னரின் உடலை வைத்திருப்பது உச்சிதமா என்ன? உச்சிதம் அவசியம். மன்னர் தசரதரை போன்ற பண்புமிக்க ஒரு மன்னவருக்கு அவருடைய மைந்தர் கையால் செய்கின்ற அக்னிகாரியமும் பிண்டதானமும் தரும் புண்ணிய பலன் கிடைக்காமல் செய்யக்கூடாது. ராஜவைத்தியரை கேட்டு மன்னவரின் உடலை மருந்து கலந்த எண்ணெய் கொப்பரில் வைத்து கண்காணிப்பதற்கு இனிமேல் சற்றும் தாமதிக்கவே கூடாது. உங்கள் ஆணை குருதேவா.
பரதனும் சத்ருக்னனும் இங்கு வர தக்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே குருதேவா. குருதேவரே, இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு. ஆட்சி பீடத்திலே புதிய அரசராக ஒருவர் அமரும் வரையிலும் எப்படி அரசாங்க ஆணைகளை செயலாக்குவது? இந்த பிரச்சனை விவாதத்துக்குரியதுதான். இருந்தாலும் குருதேவரும் மற்றவரும் தக்கதொரு முடிவெடுத்து சிக்கலில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நாட்டில் மன்னவன் இல்லை என்று ஜனங்கள் அறிந்து கொண்டால் அராஜகம் தொடங்கும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். அங்குள்ள மக்கள் நிம்மதியாக வீதியிலே நடந்து செல்ல முடியாது. வெகு தூரம் போகும் வியாபாரிகள் வீட்டு நினைவின்றி செல்ல இயலாது. அரசன் இல்லாமல் பொது கடமைகளை எல்லாம் யார் கவனிப்பது? நீதி எப்படி இருக்கும்? அதனால் விரைவில் நல்லதொரு முடிவெடுத்து நல்லாட்சியை அமையுங்கள். இப்போது நீங்கள் சொன்ன கருத்து ஏற்கத்தக்கது. மன்னர் இல்லாத நேரத்தில் கோசலத்தில் குழப்பங்கள் நிகழ்ந்ததாக குறிப்புகளே இல்லை. இன்னும் மன்னரின் ஆளுமை அலைகள் ஓய்ந்து விடவில்லை. ரகுகுலத்து அரசர்களின் அரசியல் சட்டப்படி எந்த நிலைமையிலும் நாட்டின் ஸ்திரத்தன்மை சிதைந்து விடாது. இதுவரை ராஜா தசரதரின் சடலம் இங்கு இருக்கிறதோ அதுவரை அவர் சட்டங்களும் இருக்கும். மன்னர் அயோத்தியின் பொறுப்பாளியாக மைந்தன் பரதனை நியமித்திருக்கிறார். கேகே நாட்டுக்கு தூது அனுப்பி பரதனை முடிந்தவரை விரைவாக அயோத்திக்கு வர சொல்லுங்கள். அமைச்சரே. என்ன குருதேவரே? பரதன் வரும் வரை சேனைத் தலைவர்களை கலந்து கொண்டு ராஜ்யத்தின் நடைமுறைகளை தாங்களே கவனியுங்கள். அப்படியே குருதேவரே. ஸ்ரீதரரே. சொல்லுங்கள் குருதேவரே. வெகு வேகமாக செல்லும் குதிரையை ஏற்பாடு செய்து கொண்டு கேகே நாட்டுக்கு நீங்கள் உடனே புறப்படுங்கள். ஆணைப்படியே குருதேவரே. அதோடு பரதனை சந்திக்கும் போது அமைதியாக நீங்கள் பேசுங்கள். தங்கள் முகத்திலே ராஜமரணத்தின் பாதிப்புகள் தெரியவே கூடாது. குமாரன் பரதனிடத்தில் சொல்லுங்கள், குலகுரு வசிஷ்டர் நலம் விசாரித்ததாக, அவசரமான சில காரியங்கள் இருப்பதனால் அயோத்திக்கு வர சொன்னதாக. அவ்வாறே குருதேவரே. ராமன் சீதை வனவாசம், மன்னவரின் மரணம் பற்றிய உணர்வுகளை சிறிதும் காட்டக்கூடாது. யார் எப்படி கேட்டாலும் கூட இங்கு நடந்த விவரங்கள் வார்த்தையில் வரக்கூடாது. ஏனென்றால் பரதன் நெஞ்சம் இதை தாங்காது. அமைச்சரே. சொல்லுங்கள் குருதேவரே. எப்போதும் கேகே நாட்டுக்கு செல்லும் தூதர் ஏராளமான அன்பளிப்புடன் செல்வது உண்டு. அவ்விதமாகவே கேகே நாடு செல்லும் தூதரிடம் அனுப்ப வேண்டிய அனைத்தையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவ்வாறே குருதேவரே. தந்தையே, சொப்பனம் கண்டீர்களா? சத்ருக்னா, விடிந்து விட்டதா? ஆமண்ணா. என்ன இது? பொழுது விடியும் நேரத்தில் கெட்ட கனா. ராமனை பற்றித்தான் இதுவரை தொடர்ந்து வந்தது. ஆனால் இன்று அன்புக்குரிய நம் தந்தையாரை பற்றியும் சொப்பனம் கண்டேன். தந்தையாரை பற்றி என்ன கண்டீர்கள்? எப்படி சொல்ல? மன்னரின் தலையில் மணிமுடி இல்லை. அவர் முகம் கருத்திருந்தது. சாணம் குவிக்கப்பட்ட குழியில் அவர் மலை மேலிருந்து விழுகிறார். எண்ணெயை குடிக்கிறார். அதன் பிறகு அவர் தோள் துவண்டு தைல குளத்தில் மூழ்குகிறார். மூழ்கி மேலே வரவே இல்லை. கடல் காய்ந்து விட்டது. நிலவு தரையில் சாய்ந்து விட்டது. திசைகள் இருட்டி கிடந்தது. மலையும் நிலை பெயர்ந்தது. கோயிலுக்குள்ளே சிலை இல்லை. பாவம் நம் தந்தை சிகப்பு மாலை அணிந்து, ராஜகளை இழந்து, கழுதைகள் பூட்டிய தேரில் தென் திசை நோக்கி விரைந்து செல்கிறார். என் மனது பலமிழந்து பயமிகுந்து பார்த்த கனவுகள் பலித்து விடுமோ என்று போராடிக் கொண்டிருக்கிறது தம்பி. அயோத்தியிலிருந்து தங்களை சந்திக்க அவசர செய்தியுடன் தூதர் வந்திருக்கிறார். கேட்டாயா? பயந்தது போலவே அயோத்தியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. தூதரே, தாம் கொண்டு வந்த செய்தி தாமதிப்பதேன்? அவசரமாக தாங்கள் அயோத்தி வர வேண்டும். அனைவரும் நலமா?
மன்னவர், மாதா, அண்ணன் ராமலக்ஷ்மணன் யார் அனுப்பி வந்தீர்கள்? குருதேவர் வசிஷ்டர் அனுப்பி வந்தேன். தாமதிக்காமல் அயோத்தி வர வேண்டும். சரி, நல்லது. சத்ருக்னா, போய் தாத்தாவிடம் விடை பெறுவோம். அயோத்தியிலிருந்து குருதேவர் வசிஷ்டர் அவசர செய்தி அனுப்பினார் என்றால் ஏற்காதே என்று தடுக்க நாங்கள் யார்? மைந்தா யுதாஜித், இவர்கள் அயோத்திக்கு செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய். உங்கள் இஷ்டப்படியே. தாத்தா, விசேஷ ராஜாங்க ஏற்பாடுகள் தேவையில்லை. பரதனுக்கு அயோத்தி செல்ல விடை தாருங்கள். நன்மை நடக்கட்டும், நீடூழி வாழ்க, நலம் பெருகட்டும், நிறையாக வாழ்க. அதோ ராஜகுமாரன் பரதம் வராரு. அட போய, அவரை பார்த்தா நமக்கு தான் பாவம். என்ன சத்ருக்னா, ஏன் இப்படி எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள்? இந்த மாளிகையின் அமைதியும் அச்சப்படுத்துகிறது. எனக்கும் கூட ஏன் என்று புரியவில்லை. வா பார்க்கலாம். ராணி, ஆரத்தி கொண்டு வா. உன் மைந்தன் அயோத்தியின் அரசன் பரதன் மாளிகையில் விஜயம் செய்கிறார். அரண்மனை வழக்கப்படி முதலில் தந்தை பார்க்க செல்வார். அங்கு போனால் கதையே மாறிவிடும். அதனால்தான் வழியிலேயே தடுத்து பரதன் இங்கே அழைத்து வருகிறேன். ராணி, ஆரத்தி எடுத்து வை, ஆரத்தி எடுத்து வை, ஆரத்தி. தந்தை அவர்கள் அறையில் இல்லையே, எங்கிருப்பார் என்று சொல்ல முடியுமா? பரதா, பரதா, வரவேண்டும், வரவேண்டும். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. வா, உன் தாய் அழைக்கிறாள். அவளுடன் உன்னை எதிர்பார்க்கிறாள். உடனே வா. முதலில் எங்கள் தந்தையை பார்க்க விரும்புகிறேன். அவர் எங்கே? ஓ, அவரை நீ பார்க்க முடியாது. பார்க்க முடியாது? அதற்குத்தான் உன் தாய் உன்னை அழைத்தாள். முக்கியமான விஷயம். வா, நீ போ சத்ருக்னா. உன் அன்னை உன்னை பார்க்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருப்பாள். போ போ, வா பரதா, வா வா. எதுவும் புரியவில்லையே. இந்த மாற்றம் என் தாயே, தாங்கள் இன்று இப்படி ஒரு கோலத்தில் அழகுமணி மாலை எங்கே? அந்த நெற்றி பொட்டு எங்கே? ஏன் மௌனம் தாயே? மன்னவர் அந்த புறத்திலும் இல்லையே. இந்த ஓசைமிகு மாளிகை ஊமையானதே. எங்கு போனார் மன்னர்? எங்கிருக்கிறார் என் தந்தை? பேசுங்கள் மாதா, எங்கிருக்கிறார் மன்னர்?
மைந்தா, தரணியில் பிறந்தவர்கள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இறப்பது என்பது இயற்கை. பிறந்த ஜீவன் இறந்த பிறகு ஒன்றான இறைவனில் கலந்து விடுகிறது. இறந்தவர்களை தெய்வம் என்பார்கள். அதுபோல் உன் தந்தையும் என்று தெய்வமாகி விட்டார். அயோத்திக்கு வரும்போதே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள், அதற்கு மேல் அபசகுனங்கள், அதன் பாதிப்புகள். நடக்கக்கூடாதது நடந்து விட்டது, நடந்து விட்டது மாதா. தைரியத்தை இழக்காதே மைந்தா. நீயும் உன் தந்தையைப் போல் சிறந்த வீரமுள்ளவன் அல்லவா? உலக மேடையில் நடிக்க வந்த ஜீவன்கள் கொண்ட வேஷம் கலைந்து வந்த வழி போகத்தான் வேண்டும். இதை மாற்ற முடியாது. ஒரு மாவீரர் பெற்ற மைந்தனே, மரணத்தைக் கண்டு நீ கலக்கம் அடையாதே. அம்மா, அம்மா, நான் கொடுத்து வைக்காதவன். அன்பு தந்தையின் இறுதி நாட்களில் அருகில் இல்லாதவன். மன்னவர் இந்த மைந்தனை நினைவு கூறவில்லையே. மாமன் வீட்டுக்கு நான் புறப்படும் போது அண்ணனிடம் என்னை ஒப்படைத்தார். அன்று அவர் கண்மூடு முன்பு பரதா என்றும் கூப்பிட்டிருப்பார். அந்த சமயத்தில் அனைவருமே இருந்திருப்பீர்கள். நான் மட்டும்தான் இல்லை. ஒரு முறையாவது என்னை நினைத்திருப்பார். பேசுங்களம்மா. மன்னர் இறக்கின்ற சமயத்தில் இறுதியாக பேசியது என்ன? பேசுங்களம்மா. மன்னர் பேசியதுதான் என்ன? அவர் இறுதியில் பேசியது ராமனை பற்றித்தான். அவர் ராமனை பற்றித்தான். அவர் ராமனை பற்றி பேசினாரா? என்றால் அண்ணன் ராமன் கூட அப்போது இல்லையா? இல்லை. மாதா, மன்னவர் அருகில் அன்று ராமன் கூடவா இல்லை? அப்படி ஒரு நிலை ராமனுக்கு ஏற்பட்டதா? அம்மா, நீங்கள் இருந்திருப்பீர்களே. இல்லை. உன் தந்தை மகாராணி கௌசல்யாவின் அந்தப்புரத்தில் மரணமடைந்தார். என்ன? மாதா கௌசல்யாவின் அந்தப்புரத்தில் மரணம் அடைந்தாரா? மரண சமயத்தில் பிரிய ராமனும் லக்ஷ்மணனும் எங்கே? வனத்தில். வனமா? வனமா? வனம் போனது? மன்னர் அமரர் ஆவதற்கு முன்னால் அவனுக்கு 14 வருட வனவாசம் விதித்தார். வனவாசம்? அண்ணன் ராமனுக்கா வனவாசம்? இல்லை, இது நீதிக்கு புறம்பானது. இந்த தண்டனை பயங்கரவாதிகளுக்கு உரிய தண்டனை. மதிப்புக்குரிய அண்ணனோ நீதி, நேர்மை, நெறிமுறைகளின் உறைவிடம். மாதா, அவருக்கு இந்த தண்டனை எதற்காக? மௌனமேன் தாயே, சொல்லுங்கள். அவர் செய்த தவறு? யார் தவறும் இதில் இல்லை பரதா.
கொடுத்த வாக்கை காப்பாற்றியதின் விளைவு. நியாயத்தை மதிக்க, சத்தியத்தை காக்க, சொந்த பந்தங்களை கருதாது தாம் கொடுத்த வாக்கை நிலைநாட்ட தம் உயிரையே ஈந்தார் உன் தந்தை. வாக்கு, இந்த வாக்கு யாருக்காக கொடுத்த வாக்கு? உன் தாய்க்கு. அப்படியா? என்ன வாக்களித்தார் உங்களுக்கு? அது நீண்ட பெருங்கதை, பிறகு சொல்கிறேன். உன் மனமும் உடலும் சோர்ந்திருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள். பொறுப்புகளும் கடமைகளும் காத்திருக்கின்றன. ஈமச்சடங்குகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அயோத்தியை நீ ஆளப் போகின்றாய். ஆளப் போகின்றவன் போனவருக்காக அழுவது உனக்கு பெருமை தராது.